ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, யாத்திராகமம் 15:2 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் பெலன் என்று பக்தன் சொல்லுகிறார். கர்த்தர் என் பெலன், the Lord is my strength. நமக்கு இந்த உலகத்திலே சந்தோஷத்தை தருவது பல காரியங்களை நாம் நினைக்கலாம். இன்னைக்கு பணம் நமக்கு இருந்தா சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கலாம், சரீரம் சுகம் நமக்கு இருந்தா சந்தோஷம் நினைக்கலாம், ஆனா நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் நமக்கு சந்தோஷம் என்று நினைக்கலாம். ஆனால் இவையெல்லாமே இருந்தும் உண்மையான சந்தோஷத்தை, பலத்தை இழந்து போன அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். நிறைய வீட்டுல சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. பணம் நிறைய குவிஞ்சு கிடக்கும், உயிரை காப்பாற்ற முடியாது. படிப்பு, அதிகமான படிப்பு இருக்கும், ஆனா அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காத தடுமாற்றங்கள் இந்த உலகத்தில் இருக்கும். ஆனா இவையெல்லாவற்றின் மத்தியிலே நமக்கு பெலன் என்று சொல்லப்படுவது எது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பதுதான் உங்களுக்கு பெலன். நான் உங்களோடு கூட இருப்பதுதான் எனக்கு பெலன். கர்த்தரே என் பெலன், the Lord is my strength. இது நம்மால் சொல்ல முடியுதா? நான் ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய கரங்களில் அநேக திறமைகள் உண்டு, அநேக உயிர்களை காப்பாற்றி இருக்கிறேன், அநேக மக்களுக்கு நான் வாழ்வு கொடுத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருவது நான் ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன் என்பதுதான் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி! அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை கர்த்தர் நம் பெலனாய் இருக்கும்போது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நான் செய்யக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நானே உன் பெலனாய் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் என் பலன். நம்மால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீர் என் பலன், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல கதறி ஜெபிக்கும் போது நம் பலவீனமான சரீரத்துல, பலவீனமான வாழ்க்கையில, இருள் நிறைந்த பாதையில, கண்ணீர் நிறைந்த இந்த வாழ்க்கையில கர்த்தர் பெலனாய் இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம் பெலன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு பெலனாய் இருப்பதற்காக நன்றியப்பா. பலவீனப்பட்ட மக்கள், எல்லாம் இருந்தும் சந்தோஷத்தை இழந்து நிற்கிற மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறப்பா. நீரே எங்களுக்கு பெலனாய் இருமப்பா. நீரே கடைசி வரை எங்களுக்கு பெலனாய், ஆதரவாய், துணையாய், அற்புதங்களை செய்கிறவராய் வர வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய மாறாத சந்தோஷ சமாதானம் நிறைவாய் கூட இருக்கட்டும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.